நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களா நீங்க? தினமும் நைட்டு லேட்டா தூங்குறீங்களா? பூரா பேரும் நைட்ல இந்த வேலை தான் பாக்குறீங்களா? காலையில எழுந்த உடனே முதல்ல போனை பாக்குறீங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. மக்களே, நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் ரொம்பவே பாதிக்கப்படுதா. எதனாலனா அவங்க நைட்ல தூங்குற டைம்ல ஒர்க் பண்றாங்க, பகல்ல ஆக்டிவா இருக்க டைம்ல தூங்குறாங்க. இதனால அவங்க உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுதா, நிறைய பிரச்சனைகளும் வருதா. இவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இவங்க பாடிக்குள்ள சைலண்டா உருவாகி பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்குதா. அது மட்டும் இல்லாம ஆண்களோட டெஸ்டோஸ்டரோன், பெண்களோட ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் சுரப்பு கம்மியாகிறதுனால இவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுதான், குறைதான். அப்புறம் இவங்க பகல் முழுக்க வீட்டுக்குள்ள தூங்குறதுனால சூரிய ஒளி இவங்க மேல படாததுனால இவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடும் ஏற்படுதான். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்லல, சயின்டிபிக் ரிசர்ச்ல கண்டுபிடிக்க உண்மைகள் இதெல்லாம். சரி, இதெல்லாம் வருதுன்னு எங்களுக்கும் புரியுது தான். ஆனா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போய் ஆகணுமே, அப்பதானே சோறு சாப்பிட முடியும், என்ன பண்றதுன்னு கேட்டா சொல்றேன். பட் இது முழுமையான தீர்வா இருக்குமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஆனா முழுமையான பாதிப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க நைட் ஷிஃப்ட்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஈவினிங்ல சாப்பிடுறதோட நிறுத்திக்காம மிட் நைட் மீலா எதனா ஃப்ரூட்ஸோ எதனா கொஞ்சம் ஃபுட்டு, அப்புறம் டீ குடிக்கிறத நிறுத்திட்டு கிரீன் டீ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த முக்கியமான விஷயம், ஆயில் ஃபுட்டை நைட்ல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்ததும் உடனே வீட்டுல போய் தூங்கிடாம ஒரு 20 மினிட்ஸ் வெயில் படுற மாதிரி வெயில்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூங்கி மத்தியானமா எழுந்து லஞ்சை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு லஞ்சை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேணா கொஞ்ச நேரம் தூங்குங்க. திரும்பவும் நைட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஈவினிங்ல கொஞ்ச நேரம் பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது உங்க உடம்ப கொஞ்சம் ஆக்டிவா வைக்கும். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் அது தடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நைட் ஷிஃப்ட் போறது தப்பு இல்லைங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது தான் தப்பு. அண்ட் இந்த வீடியோ உங்க நல்லதுக்காக தான் பேசியிருக்கேன். இந்த வீடியோல சொல்ற விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு சொன்ன நல்ல விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. நைட்ல நீங்க 1 மணி நேரம் தூக்கத்தை மிஸ் பண்ணாலே அது உங்களோட 4 நாளை பாதிக்குமா. நைட்ல தூங்காம நைட்டு ஃபுல்லா போன் நோண்டிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு யோசிக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க நைட்ல சரியா தூங்கலனா உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குமா, கன்ஃபியூஸ்டா இருக்குமா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களா, கான்சென்ட்ரேஷன் சுத்தமா இருக்காதா. அது மட்டும் இல்லாம உங்க பாடி ஓவர் டயர்டா இருக்குமா, இம்யூனிட்டி குறைஞ்சிருமா, ஏன் ஹார்ட் ப்ராப்ளம் கூட வருமா. தூங்குறதுன்றது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாதா, நம்ம உடம்புல இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே தங்களை தானே சரி பண்ணக்கூடிய விஷயமா. அதனால நீங்க சரியா தூங்கினாதான் உங்களோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே சரியா ஃபங்க்ஷன் ஆகுமா, மூளையும் ரீசெட் ஆகுமா. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல. பாருங்க, 1 மணி நேரம் நீங்க தூங்கலனாலே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நீங்க என்னன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம போன் நோண்டிட்டு இருக்கீங்க. மக்களே, லைஃப்ல சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரும். அதனால டெய்லி ஒரே டைம்ல தூங்க பழகுங்க. லேட் நைட்ல எதையும் சாப்பிடாதீங்க. 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. முக்கியமான விஷயம், நைட்ல மொபைல் யூஸ் பண்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு வீடியோ போட்டேன், நைட்டு 1 மணிக்கு மேலே தூங்குறவங்களுக்குலாம் மனநலம் பாதிக்கப்படும். நீங்கள் எந்த டைமுக்கு தூங்குறீங்க? நான்லாம் இப்போ நைட்டு 10 மணிக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிடுறேன். 2 மணிக்கு தூங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோ, நான் காலையில் 4 மணிக்கெலாம் தூங்கிடுறேன் ப்ரோ, நான் 3-4 மணிக்கு தூங்கலான்னு யோசிப்பேன். இல்லை வேலை நான் 12:59க்கெல்லாம் தூங்கிடுறேன். தூக்கமா? அது எங்க இங்கே இருக்கு? நாங்களாம் பல வருஷம் ஆச்சு தம்பி தூங்கின்னு ஒரு கமெண்ட். இதுக்கு மேலே எங்க மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு இருக்குது? அதான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுடுச்சேன்னு ஒரு கமெண்ட். எல்லா அறிகுறியும் வந்துருச்சு, கீழ்பாக்கத்துக்கு மட்டும் தான் இன்னும் போலன்னு இப்படி பல விதமான கமெண்ட்டுக்கு அந்த வீடியோக்கு. சரி, கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? நான் கொஞ்ச நாளா இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எதனாலனா என்னோட ஒர்க் நைட்ல தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். இந்த வீடியோ எடிட்டிங், மியூசிக் பண்றது எல்லாத்தையுமே நான் நைட்ல தான் பண்ணுவேன். இப்படி பண்றதுனால என்னோட உடம்புல ஹெவியான டாக்ஸிக் சேர்ந்துருச்சுன்ற மாதிரி ரீசெண்டா ஒரு டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இந்த மாதிரி ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒரு ரெகுலர் டைமிங் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு கிடையவே கிடையாது. நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றது, பகல் ஃபுல்லா ஒர்க் பண்றது, தூங்குறதே கிடையாது. அதனால ஒர்க் பேலன்ஸ் இல்லாம உடம்பு ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. அப்புறம் எனக்கு எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலுமே தூக்கமும் வராது, மைண்ட் ஃபுல்லா ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதனால தான் நிறைய பேர் இப்ப தூங்காமலும் இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலே நானுமே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஒரு 10 மணிக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8 மணிக்குள்ளேயே டின்னர் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். தூங்கி எழுந்ததும் போனை பாக்குற விஷயத்த மொத்தமா கட் பண்ணிட்டேன். நைட்ல தூங்கும் போது
என் பக்கத்துல போன் லேப்டாப் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். பக்கத்து ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு தான் நான் வந்து பெட்ரூம்ல தூங்குவேன். எதனால ஐசக் இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக சொல்றேன்னா, நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேங்க, ஆக்டிவாவும் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த விஷயத்தை என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் மக்களாகிய உங்களுக்கும் சொல்லி நீங்களும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். உங்க நல்லதுக்காக மட்டும்தான் பேசுறேன். நான் சொல்ற ஒரு 2-3 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க எவ்வளவு மாற்றம் உங்களுக்குள்ள நடந்திருக்குன்னு. 8 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட பழகுங்க. நான் 9 மணிக்கு மேலதான் சமைக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்த 8 மணிக்குள்ள சாப்பிட்டு அந்த டின்னர் விஷயத்த முடியுங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்குள்ள தயவு செஞ்சு தூங்க ட்ரை பண்ணுங்க. 9 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்க லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு தூங்கணும்ன்ற மனப்பான்மையா வரும். அப்புறம் தூங்கி எழுந்த உடனே தயவு செஞ்சு போனை பார்க்கறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பொறுமையா போனை பாருங்க. வீடியோ கீழே வந்து ப்ரோ இந்த வீடியோவே நான் ஒரு 3 மணிக்கு பார்த்துட்டு இருக்கேன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு தூங்குங்க. சரி, இதுல ஏதோ ஒரு விஷயத்தையாச்சும் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மக்களே, இப்பெல்லாம் நம்ம சோறு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம். ஆனா இந்த போன் இல்லைன்னா வாழவே மாட்டோன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் கை குழந்தை மாதிரி இந்த போனை கையிலேயே வச்சுன்னு சுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் நம்மலாம் இப்போ தூங்கி எழுந்த உடனே வேலையா கண்ணை திறந்து மொபைல் எங்க இருக்குன்னு தான் பாக்குறோம். மொபைல் என்னெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, என்னெல்லாம் மெசேஜ் வந்திருக்குன்னு தான் செக் பண்றோம். நைட்டு ஃபுல்லா வந்த நோட்டிபிகேஷன் மெசேஜ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து தூங்கி எழுந்த உடனே பாக்குறதுனால அது நம்மள ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்குமா, நம்மள காலையிலேயே டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுமா. இதனாலேயே நம்ம மூளை காலையிலேயே சோர்வடைஞ்சிருதா. அதனாலேயே நம்ம அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோமா. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்லலைங்க. சயின்டிபிக் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு ஆய்வுல கட்டுரையாவே இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, தூங்கி எழுந்த உடனே வேலையா போய் போனை பார்க்காம ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா குடிச்சு முடியுங்க. இந்த டைம்ல உங்க மைண்ட் வந்து ரொம்பவே காம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா டீ குடிச்சிட்டு நிதானமா போய் உட்காந்து உங்க போனை பாருங்க, நோட்டிபிகேஷன் பாருங்க, மெசேஜ பாருங்க, என்ன வேணா பாருங்க. இப்படி பண்ணும்போது உங்க மைண்டும் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கும். நீங்க எவ்வளவு கோளாறான நோட்டிபிகேஷன் மெசேஜ காலையிலேயே பார்த்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணதுக்கான தைரியத்தையும் பொறுமையும் உங்க மைண்ட் உங்களுக்கு தரும். ரொம்ப யோசிக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டே ஃபுல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன மக்களே, டீல எதுக்குப்பா சக்கரை, நைட்ல எதுக்குப்பா முழிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ல உண்மையா சொல்லுங்க. டெய்லி நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, யாரெல்லாம் 10 மணிக்குள்ளேயே தூங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து சந்தோஷப்படுறேன்.